எங்கள் அழகான வகுப்பறை, எமது வகுப்பறை. வணக்கம் குட்டி நண்பர்களே. நீங்கள் பாடம் படிக்கிற, விளையாடுகிற எமது அழகான வகுப்பறையில் இருக்கிற முக்கியமான சாமான்களை பற்றி இன்று பார்ப்போமா? இந்த சாமான்களெல்லாம் நாங்கள் நன்றாக படிக்க உதவி செய்ய போகுது. இங்க பாருங்கோ, இதுதான் வெள்ளை பலகை, ஒயிட் போர்டு. இது கரும்பலகை, பிளாக் போர்டு. எங்களுடைய டீச்சர் எங்களுக்கு எழுத்துக்கள் எழுதி தரவும் கணக்குகள் செய்து காட்டவும் இந்த ஒயிட் போர்டு அல்லது பிளாக் போர்டைத்தான் பாவிப்பார். நீங்களும் பச்சையாக படிக்கிற விஷயங்களை இதில் எழுதி பழகலாம். நாங்கள் வடிவாக இருந்து படிக்கிறதுக்கு மேசைகளும் கதிரைகளும் இருக்கு. எங்களுடைய புத்தகங்களை வைக்கவும் இருந்து படிக்கவும் இவை எங்களுக்கு உதவி செய்யுது. நாங்கள் மேசை கதிரைகளை அழுக்காக்க கூடாது, வடிவாகவும் ஒழுங்காகவும் வச்சிருக்கணும், சரியா? நாங்கள் படிக்கிறதுக்கு மிக முக்கியமான சாமான்கள் எங்களுடைய புத்தகங்களும் பென்சில்களும் தான். புத்தகங்கள் மூலம் நாங்கள் புது புது விஷயங்களை படிக்கிறோம். பென்சிலால வடிவாக எழுதுறோம். எப்போதும் புத்தகங்களையும் பென்சில் பெட்டியையும் கவனமாக வச்சிருக்கணும். நாங்கள் எங்களுடைய வகுப்பறையை சுத்தமாகவும் வச்சிருக்கணும். நாங்கள் வெட்டுகிற கடதாசி துண்டுகள், பென்சில் சீவின குப்பைகளை இந்த குப்பை தொட்டியில தான் போடணும். வகுப்பறையில கிடக்கிற தூசு, மண்ணை கூட்டி துப்புரவாக்க துடப்பம் எங்களுக்கு உதவி செய்யுது. துடப்பத்துக்கு ஆங்கிலத்துல ப்ரூம் என்று சொல்லுவோம். வகுப்பு தொடங்க முதலும் வகுப்பு முடிந்து போற நேரமும் வகுப்பறையை கூட்டி துப்புரவாக்க வேணும். அப்போதான் எங்களுடைய வகுப்பறை எப்பவும் சுத்தமாக இருக்கும். குட்டி பிள்ளைகளே, இப்ப உங்களுக்கெல்லாம் விளங்கிட்டு தானே? சிறு குறிப்பு: வீடியோவில் பேசும்போது ஆசிரியர் என்பதற்கு பதிலாக பிள்ளைகள் பழகிய டீச்சர் என்ற சொல்லையே பயன்படுத்தியுள்ளேன்.